வணக்கம். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட் லெவலோ, ரெசிஸ்டன்ஸ் லெவலோ வரும்போது, அந்த லெவல் பிரேக் ஆகிட்டு, இப்போ சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கோல்டு, நீ இவ்வளோ நல்லவனா? ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு லாஸ்ட் வீக் இல்லை, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம போடுறோம். டெய்லி டைம் ஃப்ரேம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2580 நமக்கு 880 வந்துருச்சு. $300 ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு 1.5 மந்த், ஒரு 2 மந்த்ஸ்னே கூட எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 10 டேஸ் இருக்குது, இங்கே ஒரு 5-6 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 1 மந்த், ஒரு 2 மந்த்ஸில் நமக்கு 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. அதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும். பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா 11% ஏறி இருக்குது லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில். நமக்கு மெயினாக என்ன நடக்கணும்? ஒரு ஸ்டாப் லாஸ் எடுக்கணும், மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ஸ்டாப் லாஸ் எடுக்கணும், கீழே கொண்டு வந்து நெகட்டிவ் கேனலாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நிறைய டைம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம 27 ஜனவரியிலிருந்தே செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் டவுனாக கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் போட்டிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பெரிய சப்போர்ட் நமக்கு தெரியல. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணணும்னா மார்க்கெட் கண்டினியூவாக மேலே தான் போயிருக்கு. இதை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறத விட இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஜோன் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் கன்சல்டேஷன் ஜோன் நடந்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டான். ஸ்ட்ராங்காக ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இதுதான் நம்ம ஃபோக்கஸ் மெயினாக பண்ணணும். ஸோ இந்த மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா? அது மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கே கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். பட் நாம் என்ன பண்ணலான்னா ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ டெய்லி ட்ரெண்ட், வீக்லி, மந்த்லி எல்லாமே ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம செல் கொடுத்தது அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு பையிங் எப்பெல்லாம் கொடுக்குதோ அந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தென் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான். மறுபடியும் மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டு இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த ஹை பிரேக் பண்ணணுன்னா இது வரைக்கும் போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இண்டிகேட்டர் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரீயாக கொடுக்குறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணி பாருங்கள், பெருசாக கீழே வரல. ஸோ அதனால் நம்ம இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த மெத்தேட் கிடையாது. ஸோ அது வேறு மெத்தேட். அதை நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். இந்த ஒரே மெத்தேடில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங் கன்சல்டேஷனாக இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் வீக்கு இது ஒரு பாசிட்டிவான கேண்டில், ஒரு டோஜி. இதனுடைய ஹை பிரேக் பண்ணணுன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் வரட்டும். வந்த பின்னாடி நாம் இதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் போட்டிருக்கான் இந்த இடத்துல. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருக்கான். நமக்கு என்ன, இந்த லோ பிரேக் ஆனால் சின்னதாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். பட் டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அதனால் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். 2790 அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஏரியா 2720 to 30 ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லி கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கவனிக்கணும். நான் இன்ட்ராடேயில் 5 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறேன், 10 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறேன், 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் நம்ம சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்க ஒன்லி 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம மெயினாக
எல்லா டைம் ஃப்ரேமும் பார்த்து ட்ரெண்ட் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். எந்த இடத்துலலாம் வந்தால் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, ஸோ இந்த இடத்துல வந்தால் திரும்பலாம். இதுதான் பெஸ்ட்டு க்ளோசிங். இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நாம். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அது எந்த ரேட்ஸில் இருக்குது, 2745 இருக்குது. ஸோ 2745 to 50 அந்த ரவுண்ட் நம்பராக வச்சா 750 வந்தால் திரும்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் 2750 வரும்போது நம்ம செல் சைடு ட்ரை பண்ண மாட்டோம். இதை மறக்கவே கூடாது. மார்க்கெட் இன்னும் 3 வாரம் கழிச்சு வந்தாலும் சரி, 5 வாரம் கழிச்சு வந்தாலும் சரி, இந்த லெவலை நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்கணும். வீக்லியில் எப்படி 2791, அடுத்தது இந்த கை ஒன்று சொல்லியிருந்தேன்னா இந்த கை 2720. ஸோ இந்த லெவலையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் குட் சப்போர்ட் என்ன அப்படின்னு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருச்சா, 2720 to 2750 லெவல் செம ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இது எப்போ நடக்கலாம், இன்னும் 1 மாதம் கழிச்சு நடக்கலாம், இன்னும் 2 months கழிச்சு நடக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது நாம் இந்த லெவலை யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நாம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, எங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் வைக்குதோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம 1008 ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் இருக்குது, அது எல்லாமே கற்றுக்கிட்டு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சிம்பிளாக இதை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். பிட்காயின் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே, ஏன்னா மேலே வர்றான் கீழே போகிறான், மேலே வர்றான் கீழே வர்றான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்ட்ராங் விக், இங்கே ஒரு ஸ்ட்ராங் விக்கா, இங்கே ஒரு ஸ்ட்ராங் விக்கா, விக்காக போட்டு தள்ளுறான். மார்க்கெட் மேலே வர மாதிரி போகுது, கீழே வந்துடுது. பட் இருந்தாலும் நல்ல நல்ல என்ட்ரிஸ் கொடுக்குது. எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, டெய்லி டைம் ஃப்ரேமில் சூப்பரான என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து மேலே க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த ஹை பிரேக் பண்ணோன்னே எது வரைக்கும் போயிருக்கான், செம்மையாக போயிருக்கிறானா மாசா. ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில், இந்த லோ பிரேக் பண்ணோன்னையும் இப்போ கீழே வந்துட்டான். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான், பட் இங்கே ஒரு நெகட்டிவான கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்லைட்லி கன்ஃபியூஸாக இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்ம ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன எஸ்எல் வரும்போது மட்டும் ட்ரை பண்ணணும். இது கன்ஃபியூஸாக இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நமக்கு சின்னதாக கன்ஃபியூஸ், இங்கே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே லோல் இருந்து ஸ்ட்ராங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்துகிட்ருக்கிறான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹவர்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. சிம்பிளாக நம்ம ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி நான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன், இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில், பட் இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்போர்ட். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 91,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த இடம் பாருங்கள், 91,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா. ஸோ 91,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் நமக்கு என்ன பண்ணுறான், பாசிட்டிவான கேண்டில் போடுறான். அந்த ஹை பிரேக் ஆனோன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது இங்கே ஒரு நெகட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஹை பிரேக் பண்ணி இது ஒரு பியரிஸ் கேண்டலாக, இந்த லோ பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் இன்னொன்று கூட ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஹை பிரேக் பண்ணி இதே மாதிரி கேண்டில் தான், இதே மாதிரி கேண்டில் இங்கே போட்டிருக்கான், பட் இது சின்ன சைஸ் விக் அவ்வளோதான். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணோன்னு எங்கே வரைக்கும் வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவனித்தாலே போதும். தென் இங்கே சப்போர்ட் லெவலில் ஒரு ஸ்பின்னிங் டாப், அதனுடைய ஹை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கான். தென் இது ஒரு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டானா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு இந்த நெகட்டிவ் கேண்டில் அது பிரேக் ஆனோன்னா அட்லீஸ்ட் 1:1 வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது மட்டும் எடுத்தால் கூட போதும். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது 4 ஹவரில் இந்த ஹை பிரேக் பண்ணுதான். இப்போ பாருங்கள், இங்கே சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஹை பிரேக் பண்ணுறானா, பிரேக் பண்ணும்போது நமக்கு மேலே போகிறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிலது எஸ்எல்லும் அடிக்கும். எஸ்எல் அடிக்கிறத விட நாம் எந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த சைடு நிறையா போகிறக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ நீங்கள் லைவாக கவனித்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். நான் எப்படி இதெல்லாம் டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் லைவாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே அப்டேட் பண்ண முடியல. அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே விக்கை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு விக்கு மேலே போயிட்டு இது ஒரு ஸ்பின்னிங் டாப், அதனுடைய லோ பிரேக் பண்ணணுன்னா எங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஸோ இதுவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல. இது விக்கு மட்டும் மேலே போயிட்டு இது ஒரு ஸ்பின்னிங் டாப் ரிவர்ஸ் கேண்டில், அதனுடைய லோ பிரேக் பண்ணி இங்கே கீழே க்ளோஸு வச்சுட்டா மறுபடியும் கூட ரீடெஸ்ட் பண்ணுறான். ஸோ நம்ம மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எஸ்எல் இவ்வளோ தான். ஸோ இங்கெல்லாம் கூட ஓகே நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரிஸ் எடுக்க முடியும். பட் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் ஈஸி. பட் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு
நிறைய ப்ராக்டிஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? டாபர் நீ திரும்புவியா மாட்டையா பார்த்துடலாம். டாபர் இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறான். 2021 இப்போ 25 வந்துடுச்சு. கீழே வந்தால் ஒரு 480 அந்த ரேஞ்ச், மேலே போனால் ஒரு 680, ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சுற்றுவான் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல எதுவும் ஒரு பாசிட்டிவான கேண்டில்னால் இது ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவான கேண்டிலாக எடுத்துக்கலாம். ஹையும் பிரேக் பண்ணியிருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிஎல் மந்த்லி டைம் ஃப்ரேமில் எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கு. நமக்கு என்ன நடக்கணும்? எஸ்எல் ட்ரிகர் ஆகணும், மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே அதே மாதிரி எஸ்எல் ட்ரிகர் ஆகிருச்சா, மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான், ஸ்லைட்லி ஹையும் பிரேக் பண்ணியிருக்கான். பட் இன்னொரு டைம் ஹை பிரேக் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து இதெல்லாம் ஈக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய ரிஸ்க் வரக்க வாய்ப்பில்லை. நீங்கள் 5 ஷேர் 10 ஷேர் கூட ட்ரையல் பார்க்க முடியும். சப்போஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா கூட நம்ம பயப்படாமல் மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படின்ட்டு, மந்த்லி டைம் ஃப்ரேம் தானே, நமக்கெல்லாம் ஒரு 6 மந்த் 1 இயர் டைம் கிடைக்கும் இந்த மாதிரி கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ரீஎன்ட்ரி மறுபடியும் கூட ஒரு சின்னதாக ஆவரேஜ் பண்ணோன்னா மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே ட்ரேடிங் அட்வைஸ் கிடையாது, நீங்கள் பழகிறதுக்கு உண்டான அட்வைஸ். ஓகேங்களா? ஏசிசி மேலே வருவியா இல்லை இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பியா பார்த்துட வேண்டிதான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஏசிசி இங்கே லோ பிரேக் பண்ணிட்டான், இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில், இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி இங்கே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கான். என்னுடைய ஹை பிரேக் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும். பிரேக் பண்ணானா மேலே போகிறானா இல்லை மறுபடியும் எஸ்எல் அடிக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆக்சிஸ் பேங்க் உன்னை நம்பலாமா இல்லை நீ இதே மாதிரி தான் மறுபடியும் லோ பிரேக் பண்ணுவியா அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருந்திருக்குது 950. அதை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி க்ளோஸ் சின்னதாக கீழே க்ளோஸு வச்சுட்டான். மறுபடியும் மேலே வந்து இது ஒரு என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த வாரம் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தால் ஸ்ட்ராங் புல்லிஸ். பட் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கெல்லாம் கூட பாருங்கள், ஒரு டைம் ஏமாற்றிருக்கான், லோ பிரேக் பண்ணியிருக்கிறான், மறுபடியும் இது பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான், ஹை பிரேக் பண்ணியிருக்கான், இதுவும் கூட பாசிட்டிவான கேண்டில் தான். மறுபடியும் எவ்வளோ சரன்னு அடிச்சுட்ருக்கான் பார்த்தீங்களா? மார்க்கெட் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஏன் ஈக்விட்டியில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம், இப்போது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுதான் ரீசன். ஏன்னா ஈக்விட்டியில் நம்ம இங்கே ஒரு 10 ஷேர் வாங்குகிறோம் ஒரு 10,000 ரூபாய்க்கு, ஓகே என்னை பாதிக்காது. மறுபடியும் ஒரு 500 ரூபா போகிறான், அங்கே இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான பேட்டர்ன் வருது, அங்கே ஒரு 10 ஷேர் வாங்குறோன்னா அது ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். மறுபடியும் நமக்கு ஒரு 1000 ரூபா வந்துடுச்சுன்னா ஓகே அந்த 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணது அமௌண்ட் டபுள் ஆகிருக்கும், இது காஸ்ட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் பெரிய ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷனு ஃபியூச்சரு இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் ஈக்விட்டியில் ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறையா ஸ்கிரிப்டில் நிறையா வரும். நீங்களும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது பேட்டர்ன் லைவ் மார்க்கெட் பேட்டர்ன் ஏதாவது இருந்தால் இந்த டெலகிராமில் இந்த ஐடிக்கு நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். இதுதான் ராஜ் பெருந்துரை அப்படின்னு பிங்க் பண்ணால் எனக்கு டைரக்ட் மெசேஜ் வரும். நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.